கவரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறோம். குருஜி வந்து நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்றைக்கும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதா தான் குருஜி வந்திருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ ரெகுலராக வந்து நம்ம மார்க்கெட் பற்றி பேசுகிறோம், மேக்ரோ எக்கனாமி பேசுகிறோம், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா, ஒரு பக்கம் என்கரேஜ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. டவுட்ஸ் கேட்குறதுல இப்போ நெக்ஸ்ட் லெவல் என்ன போயிருக்குன்னா, நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், அதாவது அதர் சேனலையும் பார்க்குறேன், அதர் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுது எனக்கு. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இன்னொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ வாழ்க்கைங்கிறது வந்து நம்பிக்கையை பேஸ் பண்ணதான். ஏதோ ஒரு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க அப்படின்னு நம்புறதுனால என்ன பண்ணுறேன், நான் அவங்களை கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து இன்னொரு வீடியோ பார்க்கும்போதும் அவரும் நல்லது தான் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பார்ப்பார். ஆனால் ஒருத்தர் சொல்கிற வீடியோவுக்கும் இன்னொருத்தர் போடுற அதே கண்டென்ட், சேம் கண்டென்ட் வந்து வேறு மாதிரியான கருத்துக்கள் அங்கே இருக்குது. அப்படிங்கும்பொழுது பார்க்குறவங்களுக்கு வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுது. அது நமக்கே சில நேரத்தில் வந்து குழப்பம். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கொஸ்டினாக இருக்குது. முக்கியமாக கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார். நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்தேன், ஆப்டிமிஸ்டிக்காக இருந்துச்சு, இன்னொரு வீடியோ பார்க்குறேன் பெசிமிஸ்டிக் ஆகிடுச்சு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துட்டீங்க, நல்லா இருக்கும்னு தோணுச்சு. டெஃபினட்டாக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஐ ஃபீல் இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இட்ஸ் நாட் அ சயின்ஸ். இது வந்து ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் நிறைய இருக்கும் இதில். மனுஷன் வந்து எப்படி அவன் பிஹேவ் பண்ண போகிறான், ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த சிச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ண போகிறான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அது. ஓகே. அதனால் வந்து இப்போ 1+1 = 2 அப்படின்னு சொல்ல முடியாது இதில் எக்கனாமிக்ஸில். ஏன்னா ஒரே ஒரு பிளேயர் மட்டும் கிடையாது, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பிளேயர். நம்ம மட்டும் கண்ட்ரிலேயே மட்டும் கிடையாது, ஃபாரின்லேயும் எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் எப்படி திங்க் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, நம்மளால் கரெக்டாக யூகிக்க முடியாது டெஃபினட்டாக. ஸோ அதனால் வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன, அவருடைய கோணலில் என்ன பார்க்குறாரு இந்த சிச்சுவேஷனை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் கரெக்டாக இருக்கலாம், இல்லாட்டா அவர் கரெக்டாக இருக்கலாம். அதனால் நான் கரெக்டானனால நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து வேத வாக்கை எடுத்துக்க முடியாது. ஓகே. ஸோ அதே மாதிரி சரி, நம்ம லைஃப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு டைமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இப்படி நம்மள மாதிரி யூடியூப் போடுறவங்களாம் ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. நம்ம யங்ல பிறந்தோன்னா பாருங்கள், நம்ம அம்மா தான் நமக்கு பெரிய இன்ஃப்ளூயன்சர். அவங்க சொல்லி தான் நம்ம எல்லாமே கற்றுக்குறோம் முதல்ல. அப்புறம் ஸ்கூலில் வாத்தியார் நமக்கு இன்ஃப்ளூயன்சர், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சர். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கெட்டது இருந்தால் தான் நம்ம எது நல்லதுன்னு தெரியும். ஓகே. அதனால எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் நமக்கு தேவை. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் அப்படி தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் தெரியணும். அப்போ தான் அந்த அந்த இதை வந்து ரெலவன்ஸ் வந்து நமக்கு இன்னும் நல்லா புரியும் நமக்கு. ஓகே. அதனால் வந்து இவர் சொன்னது தான் எப்பொழுது ரைட்டாக இருக்க போகுது, இல்லாட்டா அவர் சொன்னது தான் எப்பொழுது தப்பாக இருக்க போகுதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நாலேஜுங்கிறது வந்து ஒருத்தரும் மொனாப்ளி கொண்டாட முடியாது. நான் சொல்கிறது இன்றைக்கி ரைட்டாக இருக்கலாம், நாளைக்கு தப்பாக போயிடலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து நம்மளுடைய வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆஸ்பெக்டை தான். இப்போ அனதர் ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எப்பொழுதும் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம மூஞ்சில் டர்ட் இருக்குது, ஆனால் கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடியை தொடச்சிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஓகே. அதுதான் இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ எவ்வளோ தான் கண்ணாடியை தொடச்சிங்களாலும் அது காணா போக போகிறதில்ல. ஏன்னா அது இருக்கிறது வந்து நம்ம மூஞ்சியில் இருக்குது. ஸோ நம்ம மூஞ்சியை தான் நம்ம வைப் அவுட் பண்ணோம். அதனால் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா நம்ம தான். நம்ம அனலைஸ் பண்ணோம். நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தந்தாப்புல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை நம்ம எடுத்து செல்லணும். அதான் வள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லிட்டாரு, எப்பொருள் யார் பொருள் காண்பது அறிவுன்னு அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது.
ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பாருங்களேன், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவங்க இல்லைன்னா நிறைய நமக்கு தெரியாமல் போயிருக்கும். ஓகே. இப்போ வந்து பாப்புலராக என்ன சொல்லுவாங்கன்னா, மீடியாங்கிறது இது 4th எஸ்டேட் அப்படிங்குவாங்க, ஜனநாயகத்தின் 4வது தூண். அது இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அரசாட்சியில் இருக்கவங்க அவங்களுடைய பவரை காமிப்பாங்க. பவர் வந்து ஒரு இன்டாக்சிகேஷன் கொடுக்குற எலமெண்ட் அது. ஸோ அதனால வந்து அவங்க செக் பண்ணவே முடியாது. அதே மாதிரி கம்பெனி வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மீடியாவை, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிறைய. இப்போ காம்பவுண்டிங்னா என்ன, காம்பவுண்டிங் பிரின்சிபல்ஸ்னால் என்ன, இல்லாட்டா அக்கௌண்ட்ஸ், அது பேலன்ஸ் ஷீட்டோ P&L அக்கௌண்ட்டோ இல்லாட்டா ஒரு அதர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோ எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இதெல்லாம் ஒரு பெனிஃபிட் தான். சில பேர் வந்து சில பெரிய பிக் ஸ்டார்ஸை கூட யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்சராக இது பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டா ட்ரீம் 11 மாதிரி அந்த மாதிரி ஒரு இதை இது பண்ணுறதுக்கோ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஸ்டாரை, கிரிக்கெட்டரோ இல்லாட்டா ஃபிலிம் ஸ்டாரோ யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் கிரிப்டோ கரன்சியை ப்ரமோட் பண்ணுறது கூட ஸ்டார்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய. அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி வந்து மார்க்கெட் லோ ஆகிருக்கு. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் ரொம்ப லோ ஆகிடுது. அதனால் லாட் ஆஃப் பீப்புள் லாஸ்ட் மணி ஆன் திஸ். அதனால் வந்து நம்ம அதாவது இதை பார்த்துக்கிட்டு எது ரைட்டு ராங்குங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். டெஃபினட்டாக. அதனால வந்து இவங்க சொல்கிறதுனால நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய தப்பு தான். டெஃபினட்டாக இல்லை, நம்மள அதை ஒரு வீடியோலையும் சொல்லிடுறோம். நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி பேசுகிறோங்கிறதுனால இது போயிட்டு நீங்கள் வாங்குறோம் அப்படின்னு கிடையாது. செபி அட்வைசர் போங்க, யூஸ்வலாக அந்த விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதை தாண்டி வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்து இப்படிலாம் இருக்கலாம்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை ஷேர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் பஃபெட் இருக்காருன்னா அவரை வந்து நிறைய கோட் பண்ணுறோம். ஏன்னா அவர் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இன்வெஸ்டிங் வேர்ல்டில் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறதுனால வாரன் பஃபெட் அடிக்கடி எல்லாரும் கோட் பண்ணி அதை சொல்கிறோம் நம்ம. ஸோ அவர் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். அவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்குறோம் ஆக்சுவலாக. அஃப்கோர்ஸ் சில இது வந்து இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் சம்வாட் சேஞ்ச் ஆகிடுது. அவருடைய வியூஸ்லாம் வந்து மாடிஃபை ஆகிடுது, சேஞ்ச் ஆகிடுது. ஸோ பட் எல்லாருமே எல்லா டைமுக்கும் யூஸ் பண்ணிட முடியாது நம்ம. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறது நல்லது தான் நினைக்கிறேன், கெடுதலோட. ஓகே. ஸோ மைனஸை விட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா இன்ஃப்ளூயன்ஸையுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நல்லா இருக்குது, இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு புதுசாக நீங்கள் சில விஷயங்களை வந்து தேட ஆரம்பிப்பீங்க, புதுசாக நிறைய கற்றுப்பீங்க. அப்படி கற்றுக்கிறதுனால இன்னும் நீங்கள் டெவலப் ஆகிறதுன சான்சஸ் இருக்குது, நாலேஜ் இன்னும் டெவலப் ஆகும். பாருங்க 2008 என்ன ஆச்சு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய ரிசெஷன் வந்துச்சு. ஒரு பெரிய ப்ரைம் அதாவது ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ்லாம் குறைஞ்சி ஷேர் மார்க்கெட்டில் சிவியர்லி ஹிட். அப்போ வந்து என்னாச்சு, இந்தியன் மார்க்கெட்டை அதோட இன்னும் ஃபாலோ ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் 2-3 இயர்ஸில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ யார் வந்து ஷேர் மார்க்கெட்டை காப்பாற்றுறாங்க? ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும். அன்னைக்கு வித்ரா பண்ண அமௌண்ட்டோட இன்னைக்கு வந்து ஜாஸ்தி வித்ரா பண்ணியிருக்காங்க. $39 பில்லியன் இந்தியாவிலேருந்து போயிடுச்சு. அதுவும் இன் ஷார்ட்ஸ் பீரியட் ஆஃப் ஒரு 6-7 மந்த்ஸில். இருந்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டு தாக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. 15-20% தான் நிற்கிது. நம்ம வந்து ஸ்டில் வந்து அந்த 30% சொல்கிறாங்கல்ல, அந்த பிராக்கெட்டுக்கு போல் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட். இதெல்லாம் வந்து என்ன காரணம்? ஏன்னா so many யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ் இவங்கெல்லாம் திருப்பி சொல்லி வந்து நோஷனல் லாஸாக ரியல் லாஸ் ஆக்கிடாதீங்க, ஓகே, விலை குறைஞ்சி போயிடுத்துன்னு உடனே எக்ஸிட் ஆகிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக மார்க்கெட் ரிவைவ் ஆகும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் லாங்கர் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும், ஷார்ட் டேர்மில் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை இந்த இன்வெஸ்டர்ஸை வந்து அப்படியே
அவங்களுடைய நோஷனல் லாஸை ரியல் லாஸை கன்வெர்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறாங்க. ஓகே. ஸோ டெஃபினட்டாக வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதனால, தப்பு இல்லை. ஸோ திஸ் வாட் ஐ ஃபீல் இட். சூப்பர் சார். ஸோ ஃபைனலாக எண்ட் ஆஃப் த செஷனுக்கு நம்ம வந்தாச்சு. 2 விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ஒன்று வந்து இன்றைக்கி என்ன டிப் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே டிப் தான். ரைட்டு. அப்போ கொஸ்டினுக்கு போயிடலாம், ஸ்ட்ரைட்டாக கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, டெஃபினட்டாக. அதாவது இப்போ அமங் த 3 ஒரு இது வந்து வில் சே இந்த வோலட்டிலிட்டி இந்த ஷேர் மார்க்கெட் என்னங்கிற இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஒன்று வந்து ஆல்ஃபா, அனதர் பீட்டா, 3வது காமா. ஓகே. ஒமேகா 3. சரி. ஸோ 3 இதில் வந்து எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா காசு பண்ண கூட டெலிகிராம் சேனல் இந்த கேள்வி இருக்கும், அங்கேயும் போய்ட்டு ஆன்சர் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் அது 3லையுமே காவேரி பிஸ்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.